ஒன்னா சண்டை போட்டுட்டு கிடந்தவளே புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்ந்துட்டா இந்த பொங்கலை நான் கோயில்ல வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதான் கோயில்ல வந்து பொங்கல் வைக்கிறேன். பாத்தீங்களா, யார சொல்றேன்னு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ஆமா, எங்க மாலினி அத்தையும் மாமாவும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு இருந்தாங்களா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா கோயில்ல பொங்கல் வைக்கிறேன்னு ஆச்சி வேண்டிக்கிச்சான். அதான் இப்ப கோயில்ல பொங்கல் வச்சிருக்கு. நீங்க எல்லாரும் பொங்கலை கொண்டாடிட்டீங்களா? எல்லாருக்கும் சுப்புலட்சுமியோட இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனி அது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும். இந்த பொங்கலை போல எப்பவும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். மாலினி, நல்ல சாமிய வேண்டிக்கோ. நல்லபடியா எந்த தொந்தரவும் இல்லாம பிள்ளை பிறக்கணும்னு நினைச்சுக்கோ. நல்லபடியா பிள்ளை பிறந்தா இதே கோயிலுக்கு வந்து குடும்பத்தோட மொட்டை போடுறோம் பிள்ளைக்கு அப்படின்னு வேண்டிக்க. நீ வாட ஆடங்கூடைய சொல்லுவியா? நான் வாட பயந்தே போயிட்டேன். குடும்பத்தோட மொட்டை போடணும்னு சொல்லிட்டு இருக்க. பிறந்த பிள்ளைக்கு மொட்டை போடணும்னு சொல்ல ஆச்சி. ஆமால, பிறந்த பிள்ளைக்கு தான் மொட்டை போடுவாங்க. பிறகு இன்னும் உனக்கா மொட்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதான பார்த்தேன், நானே செய்யல முடி வச்சிருக்கேன். நீ வாட எதையாவது கட்டு போட்டுறாத. உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சேர்ந்து பொங்கல் வாழ்த்து சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எல்லாரும் இந்த பால் பொங்கறது போல சந்தோஷமா இருங்க. உங்க எல்லாருடைய குடும்பத்திலையும் எப்பவும் சந்தோஷமும் வளமும் செல்வ சிறப்போடையும் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட ஆச்சி. நான் நல்லா படிக்கணும், படிய வேலைக்கு போகணும், நிறைய சம்பளம் வாங்கணும், எல்லாருக்கும் சந்தோஷமா செலவு பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கோ. என்னல, சம்பளத்தை வாங்கி எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டா அப்புறம் உனக்கு என்ன பண்ணுவ? போ படியம்மா. சம்பளம் வாங்குறது என்னத்துக்கு? செலவு பண்றதுக்கு தானே. அப்படியே சாத்தி 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 வைக்க சொல்றியா? எல்லாருக்கும் செலவு பண்ணும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்போ நம்ம சந்தோஷமா இருந்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அதான் செலவு பண்ணணும்னு சொன்னேன். சரியா? எல்லாருக்கும் நம்ம செலவு பண்ணும்போது எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க, நாமளும் ஹாப்பியா இருப்போம். அப்ப சம்பளத்தை வாங்கி சுப்புலட்சுமி பெரியம்மா கையில கொடுத்துரு. சுப்புலட்சுமி பெரியம்மா எல்லாத்தையும் எப்படி செலவு பண்ணணுமோ அப்படி பார்த்து பார்த்து செலவு பண்றேன். சரியா? சரி பெரியம்மா, உனக்கு தடாம யாருக்கு தடுவேன்? இலே, அப்போ என் பொண்ணை கட்ட போறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணுக்கு சேர்த்து வைக்காம இப்படி பெரியம்மா கையில கொடுத்து செலவு பண்ணா? முதல்ல நீ பொண்ணு பெத்து கொடு, அப்புறம் நான் நிறைய சம்பளம் வாங்குறேன். சரியா? பொண்ணு பெத்து கொடுக்கறியா பையன் பெத்து கொடுக்கறியான்னு குழந்தை படந்த பிறகுதானே தெரியும். என்னைய ஏமாத்தி விடாத மாமா. அதுவும் சரிதான். இலே, கரெக்டா அடிக்கிறியே. பின்ன என்னை யாராவது ஏமாற்ற முடியுமா? இந்த ஐடியாலாம் எங்க அம்மா தான் எனக்கு கொடுக்கறா, தெரியுமா? இல்ல, உங்க அம்மாவை கோயிலுக்கு வர சொல்லிட்டு வந்தியே, இன்னும் ஆளை காணோம்.